முன்னர் வந்து பாதுகாக்குமே. அழகு பொருள் கூறு இந்த தலையாவும் தந்த அருள் செல்வமே. அழகு பொருள் கூறு எது பாதை என்று நான் தெரியாத போது இது பாதை என்று நீ நடை போட வைத்தாய். அன்மானம் விஞ்ஞானம் நீ தந்ததானம். விஞ்ஞானம் நீ தந்ததானம். அன்மானம் விஞ்ஞானம் நீ தந்ததானம். என் தமிழ்நானம் போற்றுவது உன் சன்னிதானம். அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே. இந்த கலையாவும் நீ தந்த அருள் செல்வமே. அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே. அறிவோடு மாவீரம் வேல் கொடுத்தது இந்த விமரீசன் வனவேட்டையாட வந்தது. அறிவோடு மாவீரன் மேல் கொடுத்தது அறிவோடு மாவீரம் வேல் கொடுத்தது இந்த விமரீசன் வனவேட்டையாட வந்தது. வில்வவனம் மல்லிவனம் என் சொந்தமானது. வில்வவனம் மல்லிவனம் என் சொந்தமானது. இந்த வில்லும் அம்பும் வேலும் எந்தன் கவசமானது. இந்த வில்லும் அம்பும் வேலும் எந்தன் கவசமானது. அழகுக்கு பொருள் கூறும் சிவலிங்கமே. இந்த கலையாவும் நீ தந்த அருள் செல்வமே. அழகுக்கு பொருள் கூறும் சிவலிங்கமே. காட்டினில் மிருக வேட்டையாட நான் வந்தேன். கண்ணில் காண கிடைக்கவில்லைய ஒரு ஜந்து. வீட்டை விட்டு மூடப்பட்ட நேரமா. வீட்டை விட்டு மூடப்பட்ட நேரமா. விந்தையிலும் விந்த இது வந்த வேலைதான் கூடாதா. போகக்கூடாதென்று அது செய்தால் எந்தன் பொற்கொடியால் எந்தன் தேவி. போகக்கூடாதென்று அது செய்தால் எந்தன் பொற்கொடியால் எந்தன் தேவி. அவள் புகழ்ந்த மொழியை தட்டி வந்தேன் வந்தும் புண்ணியமில்லை நீர் சாவி. அவன் பசியால் அருமை மக்கள் வாடிடுவார். அவன் பசியால் அருமை மக்கள் வாடிடுவார். அகப்படுவோர் விலங்கினங்கள் புகப்படுவோர் மாதர் மக்கள் கார். என்ன ஆச்சரியம்! நான் வந்த இதுவரையில் ஒரு மிருகங்கள் கூட கண்ணில் தென்படவில்லையே. அம்பை தொடும்படியான சந்தர்ப்பமும் கிட்டவில்லையே. இது என்ன சோதனை? சரி, சற்று தூரம் சென்று பார்ப்போம். ஏதாகிலும் வேட்டை கிடைக்கும்.
வாயால் வார்த்தை கேட்டு குறைவிலா மகிழ்ச்சி கொண்டு கவிதரும் மைதானத்தில் நான் கலையை தேடும் போது கையில் வில்லம்பும் ஓர்வாலும் ஏந்தி போரானவனை பார்த்து நான் பேசினே நீர் யார்? நானும் மருதூர் வன வேடுவன். நானும் வில்லுவ வன வேடன். ஓ, அந்த அம்மா சொன்ன வில்லுவன வேடுவன் நீ தானோ? யார்? எந்த அம்மா சொன்னது? துணை ஒருவருமே துத்த ஜந்துக்கள் வாழும் வானமதில் வேட்டையாட வந்தீர் என்றும் அது தேவி துணைவா. அங்கே ஒரு அம்மா குமுதவதி என்னும் பெயரா. சரிதான். நான் சின்னஞ்சிறு பாலங்களோடு வியாக்கோளம் கொண்ட உள்ளத்தோடு ஆமாம் அருந்தி நின்று கொண்டிருந்தார்கள். நான் அந்த மார்க்கமாக வந்தேன். சரிதான். வந்து விசாரித்த அளவில் விஷயம் தெரிந்தேன். நானும் அதே காட்டிற்கு தான் வேட்டையாட போகிறேன். அப்படியா? அப்படியாவது ஒரு நாயகனை கண்டுபிடித்து கூடியே இருந்து வேட்டையாடி கூடிய சீக்கிரம் அனுப்பி வைக்கிறேன் என்று அவர் மனதை தேர்த்தி வாக்குறுதி கொடுத்து வந்தேன். அப்படியா? துணைவா, நீ வந்து இந்த நேரம் வரையும் ஏதாவது வேட்டை கிடைத்ததா இல்லையா? பார்த்தால் விருங்கையோடு நிற்கிறாள் போல் தெரிகிறது. ஐயா, எனக்கு உற்றதுணை வந்து சேர்ந்தீர். நான் வந்த இதுவரையில் ஒரு மிருகங்கள் கூட கண்ணில் தென்படவில்லை. அம்பை தொடும்படியான சந்தர்ப்பமும் கிட்டவில்லை ஐயா. சரி, அதான் தெரியும். அந்த வடக்கு காட்டு பக்கம் செல்வோம். பாருங்கள். அப்படியானால் வாழ் போகலாம். ஒரு நிமிஷம் அண்ணா. சிங்காரமாகவே சிரசிலொரு மாலை வெகு தீர்க்கமாய் கட்டியதன் மேல் திகழுமா மாணிக்கம் மரகதம் இருந்திட்ட ஜெயகிருஷ்ணன் கொண்டை கட்டி
கூட்டமாடவே ஜெகமெல்லாம் ஒளி வீச ஜகதகவனங்க துங்கமுடனே முத்து சரத்துடன் ரத்தின குண்டலமாட துலங்கவோ ஒத்து சரத்துடன் மோகன மாலை தொகைகண்டையும் விட்டு நிசாரிக ஆயுதம் 18 அம்ராவுடன் தோணி உடைவாளும் கையில் கொண்டு தனி வேட்டை கேகினார்களே பணவேடர்கள் தனி வேட்டை கேகினார்கள் சம்பிரமுடனே வேட சம்பிரமுடனே வேட அனைத்து காலத்தில் நாடி அடுத்த மிருகத்தை வேட்டையாட வந்தனரே பணவேடர்கள் வேட்டையாட வந்தனரே வேட்டையாட வந்தனரே தீட்டியது ரொம்ப வந்தனரே தீட்டியது ரொம்ப எங்களை போட்டி செய்து கொள்வோம் என்று துண்டு கட்டி வலை எடுத்து சுடனே சுத்தினதை கையில் பிடித்து அந்தோடன் வலை கட்டிக்கணும் அந்துடனே சக்கரனுடனே வந்தது அண்டத்தோடும் நாகலிங்கர் அருள் பால சிவயோக சித்தி எல்லாம் விளங்க சிவஞான நிலை விளங்க சிவானுபவம் விளங்க விளங்க திருச்சில்லை திருச்சிற்றம்பலத்தே திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்திரு விளங்க ஒரு விளங்க உயிர் விளங்க உணர்ச்சி அது விளங்க மறு விளங்க குழல்வள்ளி மகிழ்ந்தொரு பால் விளங்க மறு விளங்க குழல்வள்ளி மகிழ்ந்தொரு பால் விளங்க பயங்கு மணி பொது விளங்க வளர்ந்த சிவக்கொழுந்தே 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 இப்படி வரும் அதோ பார்த்தனையா என்ன அருமை ஆசிரியர் பெருந்தகை திருஞானம் சம்பந்தம் அவர்களுடைய புதல்வன் இந்த மேடையிலே வேதமிட்டு நடித்தாலும் இது 163 ஆண்டு காலம் என்பது இதுதான் எடுத்துக்காட்டு. இதற்கு முன்னால் எத்தனையோ பேர் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் மறைந்தாலும் நம்முடைய நாடகத்தில் எப்படி நடித்து நாம் இந்த பவுடரில் கலைக்கிறோமோ, எப்படி இரவு விடிந்தால் பகல் வருகின்றதோ அதுபோல் நம்முடைய வாழ்க்கை எப்போ வேணாலும் முடியுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தான். நம்ம எல்லாம் விட்டு பிரிந்தாலும் அவர் பிரிந்தாலும் இந்த இடத்துல என்னுடைய தந்தை இருக்கின்றார் என்ற நோக்கத்தோடு
அருமை தம்பி தெரிவித்ததும் மனதே செலுத்திவிட்டது. அப்பேற்பட்ட அருமை ஆசிரியர் பெருந்தகை அவர்களுடைய புதல்வர்களுக்கு அவருடைய தந்தை என்றும் திரையாக சிவபெருமான் வடிவாக இருப்பார் என்பதை தெரிவித்துக் கொண்டு அவருக்கு எங்களுடைய கலைக்குழு சார்பாகவும் கிராம முக்கியஸ்தர்கள் சார்பாகவும் நன்றி கலந்த அவருடைய குடும்பத்திற்கு உறுத்தாக்கி அவருடைய ஆத்மா சாந்தியுடைய இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இப்படி வரும் அதோ பார்க்கணுயா. என்னது? அடர்ந்த இந்த கானகத்தில் அலைந்து திரிந்து வந்தோ இலங்கை நாம் தேடி இங்கு விரைந்தோடி வந்தோ புள்ளிமானே தேடி வந்தேனே புள்ளிமானே தேடி வந்தேனே புள்ளிமானே அது ஓடி வந்ததால் இங்குதானே நானே தேடி வந்தேனே புள்ளிமானே ஓடி வந்ததால் இங்குதானே நானே தேடி வந்தேனே புள்ளிமானே காணுலாவு கலைமானை நானே ஓடி வந்ததா ஒடுகுது பார்மான் ஒடுகுது பார்மானே தேடி வலை வீரிப்போம் ஒடுகுது பார்மானே தேடி வலை வீரிப்போம் ஒடுகுது பார்மானே தேடி வலை வீரிப்போம் ஒடுகுது பார்மான் தேடி வலை வீரிப்போம் ஜாடையாய கணை தனி தவறிய ஜாதிவானை விடுவது முறையல்ல தேடி வந்தேனே புள்ளிமானே ஓடி வந்ததானே தானே மானே தேடி வந்தேனே புள்ளிமானே. துணைவா தோழா இப்படி வரும் அதோ பார்க்கலையா. என்னது? தோணுது பார் கொஞ்ச உளவெண்ணில் கூட்டமாய் தோணுது பார் தோணுது பார் கொஞ்ச உளவெண்ணில் கூட்டமாய் தோணுது பார் உளவெண்ணில் கூட்டமாய் விளையாடும் இந்த சொல்ல முடியாத மந்தை மால்வே புவிலும் அதிமிருதுவான தீதன் தசை உசிக்க புசிக்க திகட்டாதிதன் கனபசையே பூவிலும் அதிமிருதுவான தீதன் தசை உசிக்க புசிக்க திகட்டாதிதன் கனபசையே ஆவுக்கு இனியது நமக்கின்று கிடைத்தது ஆவுக்கு இனியது நமக்கின்று கிடைத்தது நல்ல காலம் வெள்ளெடுத்து படுத்தும் இப்படி வரும் அதோ பார்த்துனையா கூட்டமும் நெருங்கி விட்டது வில்லெடுத்து சரிப்படுத்திக் கொள்ளும். தோழா துணைவா சற்று பொறு நீ ஒரு சிவன் பக்தன் தானே? ஏன் என்ன காரணம்? அந்த முக்கண்ணனை முப்பொழுதும் பூஜிப்பவன் தானே? பூஜிப்பவன் தான். அப்படி என்றால் நமது வேட்டைக்கு உகந்தது அல்ல இந்த மான். ஏன் என்ன காரணம்? ஏன் என்று கேள்வி மரிசா ஏன் என்று கேள்வி
தோழா, கானகம் தன்னில் ரகு கண்டாசை கொண்டது இம்மான், நீ சொல்லும் இம்மான் ஏனென்று தோழா, துணைவா, பூர்வத்தில் திருமால், அயோத்தியில் சூரியகுலத்தில் சரிதான் சக்கரவர்த்தியின் திருமகனாய் அவதாரம் செய்து சரிதான் ஸ்ரீராமன் எனும் நாமம் பெற்று பிதிர்வாக்கிய பலனை முன்னிட்டு சரிதான் தண்டகாரண்ய வனத்தில் பஞ்சவடியில் தங்கியிருக்கும் சமயம். ஆஹா, அப்படியா? அச்சமயம் சண்டாளகி சூர்பனகை சரிதான் ஸ்ரீ ராமபிரானை கண்டு மோகிக்க அவரோ கூடாது என்று நிராகரிக்க சரிதான் அவளோ சீதையின் அழகின் மீது பொறாமை கொண்டு ஆஹா தன் அண்ணன் ராவனிடம் கண்டு கோல் முடிக்க சரிதான் அவனோ தன் மாமன் மாரீசனை அழைத்து எந்த ரூபம் கொண்டு சென்றால் மங்கையரின் மனதை கவரலாம் என்று வினவிக்க சரிதான் இந்த மான் ரூபம் தான் சிறந்தது என்று சொல்ல இந்த மான் ரூபம் எடுத்து அந்த மகாலட்சுமியின் மனதை கவர்ந்தானாம். அப்படியா? இந்த ஜீவலோகத்தில் உருவத்தில் மட்டுமல்ல சம்போகத்திலும் சிறந்தது இந்த மான். எப்படி? இதோ சொல்கிறேன். முன்னொரு காலத்தில் கபிலமா முனிவரும் அவரது புதல்வியும் பத்னியும் சேர்ந்து புணரும் சமயத்தில் எந்த உருவம் கொண்டு புணர்ந்தால் சிறந்தது என்று சிலாக்கியம் என்று ஆராய, அப்படியா இந்த மான்றுவமே சிறந்தது என்று மான்றுவம் கொண்டு புணர்ந்தார்களாம். அப்படியா? அப்படி இந்த மான்றுவத்திற்கு உண்டான மகிமையை பார்த்தாயா? ஆமா, உண்மைதான். அது மட்டுமல்ல, மற்றொன்றும் சொல்கிறேன். கங்கை அணிந்த சிவ சங்கரங்காரம் தானே, கங்கை அணிந்த சிவ சங்கரங்காரம் தானே, தங்கி வீழ்வது இம்மான், நீர் சொல்லோ இம்மான் தோழா, துணைவா, ஆதியாய் ஜோதியாய் அண்டபகிர் அண்டனாய் சரிதான் நீதியாய் நிராமயனாய் எவ்வுயிர்க்கும் உயிராய் சரிதான் ஏகபர பிரம்மனாய் சாட்சாத் கைலாச பலான் என்று விளங்கப்படான் திருக்கரங்களில் தாங்கிக் கொள்வது எது? மான். அதுதான் இந்த மான். அப்படியா? ஆகையால் இந்த மானை கொண்டு நாம் மாபாவத்திற்கு ஆளாக வேண்டாம். வாரும் கிழக்கு காடு சென்று அங்கே ஏதேனும் விலங்கு கிடைக்குதா என்று பார்ப்போம். ஆஹா, துணைவா, தாங்கள் சொல்வதும் சரியான நீதிதான். ஆனால் வாரும் போகலாம்.
இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சரி தோழா, ஏதோ மிருகங்கள் சஞ்சாரம் செய்கிறது கவனி. பிரபா, இப்படி வாரும் அதோ வாரும். என்ன அது? உக்ரம் மிக்கத்தக்க பக்குவமாய் வெட்டையா அங்கு ஒன்று கரடி புலிகளை கொள்ளும் சாடி பக்குவமாய் வேட்டையாடி அங்கு ஒன்று கரடி புலிகளை கொள்ளுவோம் சாடி பக்குவமாகவே பன்றிகளின் கூட்டம் பக்குவமாகவே பன்றிகளின் கூட்டம் பண்பாய் துணை அன்பாய் சக்கரவர்த்தி போன்ற தீரன் ஆணி தீவிரமாய் வேட்டையாடிடலாம் என்ற சூரன் திக்கட்டும் மிக்க சக்கரவர்த்தி போன்ற தீரன் ஆணி தீவிரமாய் வேட்டையாடிடலாம் என்ற சூரன் சக்கரவர்த்தி போன்ற தீரன் முக்கி கட்டி பல மூலையில் ஓட 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 புரியும் தனையும் படி அதிரும் படைத்து பக்குவமாய் வேட்டையாடி அங்கே ஒன்று கரடி புலி சிங்கம் சென்னாய் மதகரி கூட்டம் அதை கண்டு அடித்தீங்கள் வாள்களுக்கு கொண்டாட்டம் கரடி புலி சிங்கம் சென்னாய் மதகரி கூட்டம் அதை கண்டு கரடி புலி சிங்கம் சென்னாய் மதகரி கூட்டம் அதை கண்டு அடித்தீங்கள் வாள்களுக்கு கொண்டாட்டம் கரடி புலி சிங்கம் சென்னாய் மதகரி கூட்டம் அதை கண்டு மதுரை மிருகங்கள் பாய்ந்து வருகிறது மதுரை மிருகங்கள் பாய்ந்து வருகிறது பண்பாய் கடையன்பாய் இப்படி வரும் அதோ பார்த்துனையா என்ன இது? பன்றி வருகுது கூட்டமே பல நாளா எனக்கு இதில் நாட்டமே 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 இந்தால் இதன் கறிவாட்டமே கறிவாட்டமே இந்தால் இதன் கறிவாட்டமே இதன் கறிவாட்டமே இன்னமாய் ஆடலாம் வேட்டை நாம் வேட்டையில் சிறந்தது பன்றி ஒன்று என்பது எனது கருத்து. ஒன்று கிடைத்தாலும் போதுமே ஒன்று கிடைத்தாலும் போதுமே உள்ள பசி எல்லாம் தீருமே ஒன்று கிடைத்தாலும் போதுமே உள்ள பசி எல்லாம் தீருமே ஒன்று கிடைத்தாலும் போதுமே உள்ள பசி எல்லாம் தீருமே இன்று நமத்தினல் நேரமே நமத்தினல் நேரமே இன்று நமத்தினல் நேரமே நமத்தினல் நேரமே எடுத்துக்கொள்ளும் அம்பை நீருமே அன்று வாழ்க்கும் கூட்டமே பல நாளாயிரத்து நாட்டமே மானை கூடாது என்று நாயமே அருகாடு வந்து சகாயமே மானை கூடாது என்று நாயமே மறுகாடு வந்து சகாயமே ஆனாலும் இல்லு கதாயமே ஆனாலும் இல்லு கதாயமே அன்பை விட்டால் கும்பல் சாயுமே
இதை போன்ற மிருக ஜாதியை தான் வேட்டையாட வேண்டும். அப்படியா? அது எப்படி எனில் சொல்லும். ஒரு பன்றியை கொன்றால் உமக்கும் எனக்கும் நம் குடும்பத்தாருக்கும் போதும். ஏன் வளர்த்த வேண்டும் நேரத்தை? கூட்டமோ நெருங்கி விட்டது. அம்பெடுத்து குறிவா. சரிதான் தோழா. துணைவா, பொறும் பொறும். இரும் ஒரே ஒரு சமாச்சாரம். வருவது பன்றிதானே? என்ன சமாச்சாரம் நண்பா? சொல்வதை சீக்கிரம் சொல்லும். சொல்கிறேன். பார்வைக்கு